திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கொத்தூர் பகுதியை சேர்ந்த சின்னத்தம்பி என்பவரது மகன் முகிலன் இவர் கடந்த 1ஆம் தேதி பள்ளிக்கு வரவில்லை என பள்ளி நிர்வாகத்தினர் சின்னத்தம்பியிடம் தொலைபேசி மூலமாக புகார் தெரிவித்த நிலையில் அதிர்ச்சியடைந்த முகிலனின் தந்தை சின்னத்தம்பி இது குறித்து பள்ளி நிர்வாகத்தினர் முறையிட்டு கடந்த 2ஆம் தேதி தனது மகனை காணவில்லை என திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் நகர காவல்துறையினர் முகிலன் படித்து வந்த கான்விக் சாவித் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நிர்வாகத்திடம் விசாரணை மேற்கொண்ட போது நேற்று காலை பள்ளி வளாகத்தில் உள்ள கிணற்றில் முகிலன் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் தனது மகன் இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் பள்ளி நிர்வாகத்தினர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முகிலனின் உறவினர்கள் நேற்று முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று காலையும் 2வது நாளாக முகிலனின் உறவினர்களுக்கு ஆதரவாக அதிமுக, பாஜக, தவேக இந்து அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் நகர்பகுதி முழுவதும் முகிலனின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்களை கட்டுப்படுத்த ஆங்காங்கே காவல்துறையினர் பேரிகார்டு போன்ற தடுப்புகளை அமைத்து வந்தனர். இந்நிலையில் அவர்கள் அதனையும் மீறி இன்று திருப்பத்தூர் ரயில் நிலையத்திற்கு சென்று அங்கு வந்த விரைவு ரயில் முன் மறித்து தண்டவாளத்தில் படுத்து தனது முகிலனின் இறப்பிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து அங்கு விரைந்த திருப்பத்தூர் நகர காவல்துறையினர் மற்றும் ரயில்வே போலீசார் முகிலனின் உறவினர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி அவர்களை மீண்டும் நகர காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் முகிலனின் இறப்பிற்கு நீதி வேண்டும் எனவும் அதுவரை உடலை வாங்க மாட்டோம் எனவும் கூறி முகிலனின் உறவினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சம்பவம் திருப்பத்தூர் நகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.